ஸோ மார்னிங் நம்ம டெலாம் சேனலில் நிஃப்டி தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம் அண்ட் கைட்லைன்ஸுமே கொடுத்துருந்தோம். மொமெண்டம் அப்படிங்கிறது ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் அண்ட் நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் என்னங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸோட ட்ரேடிங் ரேஞ்ச் தான் அண்ட் அதோடைய லெவல்ஸுமே கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக இந்த 300 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி டே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 4 டேஸ் வந்து மார்க்கெட் அதே ரேஞ்சில் தான் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சோடைய டாப் எண்டில் தான் வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் என்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டிலே பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் லெவலுக்கு மேலே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த லெவலை பற்றி ஆல்ரெடி மல்டிபிள் டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மொமெண்டம் ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த ஜோனை இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட் அதை பிரேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த பிரேக் பண்ண சமயத்தில் நம்ம அவைலபிளாக இருந்ததுனால அந்த ட்ரேடை கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 920 என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் அப்போ என்டர் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு பெருசாக எந்த இண்டெக்ஸ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபஸ்ட்டு ஒரு ரேலி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சைடேஸில் போயிடுச்சு. நீங்கள் நிஃப்டியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே வந்து இந்த அப்பர் எண்ட்லேயே வந்து கன்சால்டேட் ஆகிட்டாங்க. பெருசாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் மார்னிங் இந்த பேங்க் நிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கிடச்சிருந்துச்சி. அண்ட் நீங்கள் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஸ்டில் மார்க்கெட் அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலே இருக்குது. அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும். பட் தி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம வீக்கெண்ட் அனலைஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இந்த ரேஞ்சை எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணி மூவ் ஆகிறாங்களோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அண்ட் மார்க்கெட் இப்போ வந்து புல்லிஷ் டைரெக்ஷனில் பிரேக் அவுட் கொடுக்கறதுனால மார்க்கெட்டுக்கும் புல்ஸுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டி ஹெல்ப் பண்ணும். அதர் தென் தட் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு கீ லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சால்டேஷன் ஆச்சுன்னா நல்லது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக்கர் சொன்னேன். அண்ட் எக்ஸாக்டாக இந்த 26,000 லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி சிங்கிள் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கன்சால்ட் ஆகிட்டு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் வந்து எண்டாவது டேயில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவிட்டி. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையர் ஹை ஹையர் லோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு இந்த எக்ஸாக்டாக இந்த லாஸ்ட் சிங்கோட லோ எக்ஸாக்டாக 25,977 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் புல்லிஷாக இருப்பாங்க. வேறஸ் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் பெரிஷாக இருப்பாங்க. ஸோ அதனால் நாளைக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். சென்செக்ஸோட எக்ஸ்பைரிக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டா வீக்காக இருப்பாங்க. அண்ட் லைக்லி புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரெசென்டேவோட ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டா புல்லிஷாக இருப்பாங்க. அண்ட் நம்ம ஷார்ட் கவரிங் ரேலி எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி இதை நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மெசேஜே அதான் போட்டிருந்தோம். இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் ஷார்ட் கவரிங் ரேலி இருக்குது. பட் என்ன தான் இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தாலும் நெகட்டிவிட்டிங்கிறது 2 இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த கீ லெவலில் பிரேக் பண்ணிட்டாலும் உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறையவே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 26,110 அண்ட் இந்த ஒரு கேப் பார்டர் இருக்குது. உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் பார்டர் ப்ரீவியஸாக ஆல் டைம் மேக் பண்ணக்குள்ளே இந்த 2 கேண்டில் 27th செப்டம்பருக்கும் 30th செப்டம்பருக்கும் ஒரு ஐஎன் லெவலுக்குள்ள கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் பார்டர் இருக்குது. அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது. ஸோ 26,000 லெவலில் பிரேக் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு ஒரு 280 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதை கவனிக்கணும். அண்ட் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்ட் பண்ண ஷார்ட்லேருந்து எந்த ஒரு வித்தியாசமும் வரல. ஸ்டில் அவங்க அக்ராஷனாக தான் ஷார்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் வந்து டாப் எண்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. அண்ட் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுற மாதிரி டாப் எண்டில் இருக்காங்க. எட் எஃப்ஐஐ வந்து ஒரு கோல் கீப்பர் மாதிரி மார்க்கெட்டை மேலே போக விடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகணும்னா டேட்டாலையும் சேஞ்சஸ் வேணும். ஸோ இது பிகர் பிக்சருக்கான ப்ளே. வேறஸ் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு இன்றைக்கி ப்ரெசென்டேவோட ஹை அதாவது 26,025 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா புல்லிஷாக இருப்பாங்க. அண்ட் வீக்னஸுக்கு 977. ஸோ டு பி ஃப்ராங்க் இந்த லெவல் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். அண்ட் இந்த லெவலுக்கு மேலே இருக்கக்குள்ள நம்ம கால்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வேறஸ் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணக்குள்ள நம்ம புட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது நாளைக்கு சென்செக்ஸ்க்கு வாட்ச் பண்ண வேண்டிய 2 கீ லெவல். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டுக்கு வந்து மேலே வந்து மல்டிபிள் இம்பார்ட்டண்டான
ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுனால என்னதான் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போனாலும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வரக்குள்ள க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபார் நவ் சார்ட்ஸ் புல்லிஷ்னஸ் இண்டிகேட் பண்ணுது அண்ட் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆனதுனால இந்த ரேஞ்சை நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்து அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ண பாருங்கள் அண்ட் கொடுத்துருந்த லெவலில் மார்க்கெட் வரக்குள்ள க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.